ஜிலே பிள்ளையார் கோயில் சக்கரை பொங்கல் ரொம்ப பிரமாதம். இன்னொரு ரவுண்ட் போயிருந்தா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கலாம். நீ தான் அவசரப்பட்டு கூட்டு வந்துட்ட. இல்ல மாமா, அம்மா நமக்காக டிஃபன் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை சாப்பிடாம போனா வேஸ்ட் ஆயிடும்ல. வாங்க. யோ கொஞ்சமா சாப்பிடியா? மத்தியான சாப்பாடு இருக்கு. வாங்க. அம்மா, விநாயகர் கோயில் போயிட்டு வந்தோம். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. இந்த அத்தை, நானும் ஜில்லும் திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க எது கோயிலுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியாதா? சாமி கும்பிட போனீங்க, அங்க கொடுக்குற சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறது போயிருப்பீங்க. யோ எங்களை என்ன உன்னமா நினைச்சேன்? லக்ஷ்மி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனப்பூர்வமா வேண்டிக்கிறதுக்காக போயிருந்தோம். இந்த ஒரு நாளோட நிறுத்திக்க போறது இல்லையா? லக்ஷ்மி கல்யாணம் முடிகிற வரைக்கும் தினமும் பிள்ளையார் கோயில தான் இங்க பொழுது விடிய போகுது. சுகுணா, இது மங்கள் ப்ராஜெக்ட் இல்ல, பொங்கல் ப்ராஜெக்ட். அந்த ஆளு அத்தையை நல்லா ஏமாத்துறான். அப்படியேதான் இருக்கட்டுமேங்க. மாமா சின்ன சின்ன விஷயத்த கூட எவ்வளவு சென்டிமெண்டா மாத்துறாரு. நீங்களும் இருக்கீங்களே. சுகுணா, சகல காலையில தானே கோயிலுக்கு போறாரு. நான் வேணா கோயில நைட்டா போய் படுத்துக்கிட்டுமா? இந்த அர்த்தராத்திரி பூஜை, வெடி கால பூஜை, கூடவே இருந்து எல்லா பூஜையிலும் கலந்துக்கிறேன் மச்சானுக்காக. ஏன் உனக்கு இந்த விஷ பரிச்சை? நேரம் கெட்ட நேரத்துல கோயிலுக்கு போனா தீவிர பக்தன் நினைக்க மாட்டாங்க, திருடா நினைச்சு பிரிச்சு மேஞ்சிருவாங்க. பாத்தியா, எனக்கு நல்ல பேர் கிடைச்சிரும்னு உனக்கு பொறாமையா இருக்குது சகல. யோ எலிதாயா புலியை பார்த்து பொறாம பண்ணோம். புலி என்னைக்குமே எலியை பார்த்து பொறுமாது. மாமா, இப்ப யாரை பார்த்து எலிங்கிறீங்க? எலின்னு சொன்ன உடனே பெருச்சாளி கோவம் வந்துருச்சு பாத்தீங்களா மாமா? ஏய் வேணாண்டி. ஏய் உண்மையை தாண்டி சொன்னேன். ஏய் சும்மா இருக்க மாட்டேனே. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிட கூடாது, உடனே ஆரம்பிச்சிடுறீங்க. நல்ல விஷயம் நடக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அதுக்குள்ள உங்களுக்குள்ள ஏன் இப்படி போட்டி போறாம? இத பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுனா பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நானும் லட்சுமியுமே பாத்துக்கிறோம். அத்தை, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நானும் மன்மதனும் அண்ணன் தம்பி மாதிரி. அண்ணன் தம்பிக்கு விளையாட்டு அடிச்சுக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். நீங்க அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. என்ன சகல நான் சொல்றது? ஆமாங்கத்த, எங்களுக்குள்ள இதெல்லாம் ஜாலிக்காகத்தான். மற்றபடி நோ புகுச்சல், நோ எரிச்சல். எப்படியோ இதே மாதிரி ஒத்துமையா இருந்தீங்கன்னா தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அப்புறம் மாப்பிள்ள, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. லக்ஷ்மி சக்தி கல்யாணம் எல்லாரோட சம்மதத்திலையும் நடக்குது. ஆனா என்னமோ தெரியல, என் மனசுல மட்டும் ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது. அது என்னன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. லக்ஷ்மிக்கும் சக்திக்கும் முதல்ல கல்யாணம் நிச்சயம் ஆனப்ப நம்ம குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜையை சரியாவே செய்யல. அந்த நேரத்துல லக்ஷ்மிக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருந்ததா நாம பத்திரிகை கூட சாமிகிட்ட வச்சு கும்பிடல. அதான் தெய்வ குத்தமாய் அந்த கல்யாணம் நின்று போச்சோ என்னமோ. மனசு செய்யற தப்புக்கு ஏமா கடவுளை கோச்சுக்கணும்? அம்மா, லக்ஷ்மி யார குத்தி காட்டி பேசுறான்னு உனக்கு புரியுதாமா? உனக்கு புரிஞ்சுச்சாக்கா? முன்னெல்லாம் தப்ப எடுத்து சொன்னா கண்டுக்காத மாதிரியே இருப்ப. இப்ப செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கிற. நல்ல மாற்றம் தான். லக்ஷ்மி, எதுக்குப்பா பழசெல்லாம் பேசிக்கிட்டு? என்னால எதையும் மறக்க முடியலம்மா. என் கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தணும் இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. காஃபி ஏதோ தெரியாம கொட்டிட்டான். திலீபன் மேல தேவையில்லாம கோவப்பட்டாங்க. அந்த கோவம் தான் பெரிய சண்டையா மாறிச்சு. திலீபன் அவரை வெற்ற உலக்கு போச்சு. திலீபனோட இவர் தகராறு பண்ணாம இருந்திருந்தா அன்னைக்கு எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். நானும் சக்தி சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்போம். சக்தியை பெற்றவங்க விஷயத்துல நடந்த குழப்பம் கூட எங்களை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காதுமா. ஆனா இவர் பண்ண பிரச்சனை இல்ல, எல்லாமே கெட்டு போச்சு இல்லம்மா. டேய், நீ மாமா மேல பழி போடுறத என்னால ஏத்துக்கவே முடியாதுடா. வேணுனே இவர் திலீபனோட சண்டை போடலையே. கேள்விப்பட்ட விஷயத்த விசாரிக்க போனாரு, அது பெரிய சண்டையில முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மாமா என்ன செய்ய முடியும்? நியாயமா பார்த்தா போதையில உளர்னாரே அந்த புண்ணியக்குடி, அவர் மேலதான் நீ கோவப்படணும். லக்ஷ்மி என் மேல கோவப்படுறதுல எல்லா விதத்திலும் நியாயம் இருக்கு. மச்சானை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் நின்று போனதுக்கு நான் தானே காரணம். இதை பாரு மச்சான், அன்னைக்கு நான் தப்பு செஞ்சது உண்மைதான்.
அதை மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இப்போ இந்த கல்யாணத்தை நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிராய்ச்சித்தம்னு சொல்லாதீங்க, பேராசைன்னு சொல்லுங்க. சக்தி இப்போ கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, அதனால தான் சம்மதம் சொல்லியிருக்கீங்க. இல்லைன்னா நீங்களாம் ஒத்துக்கிற ஆளுங்களா? மச்சான், நீ என்ன காரணத்தை வேணாலும் கற்பனை பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இனிமே என்னால இந்த கல்யாணம் நிக்காது. இந்த வாக்குறுதியை நான் உனக்கு கொடுக்குறேன். இனி என் பேச்சு மூச்சு எல்லாமே இந்த கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்ல மச்சான், இந்த கல்யாணத்துக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, அவங்களை அடிச்சு நொறுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பேன். இது என் ஜில்லு மேல சத்தியம். அம்மா, நீங்க பேசுறதெல்லாம் லக்ஷ்மி, வேண்டாம்ப்பா. யாரும் எதுவும் பேச வேண்டாம். பழசையெல்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். நின்னு போன கல்யாணம் மறுபடியும் நடக்க போதில்ல, அது தெய்வத்தோட செயல்னு தான் நினைக்கிறேன். அந்த தெய்வத்துக்கு நாம செய்ய வேண்டிய பூஜை ஒழுங்கா செஞ்சுட்டா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரிம்மா, உங்க விருப்பப்படி செய்யுமா. அப்புறம் இந்த பூஜையில சக்தியும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் உடனே சம்மந்திக்கிட்ட இது விஷயமா பேசுறேன். நல்ல விஷயத்த ஒத்தி போடக்கூடாது. சரிம்மா, நானே உங்களை கூட்டு போறேன். இல்லப்பா, நீ ஆபீஸ்க்கு போ. நானும் கருணா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு வந்துடுறோம். சரி கருணா, வா போயிட்டு வந்துடலாம். சகல, எனக்கு ஒரு விஷயம் புரியாம குழப்பமாவே இருக்கு. நீ என்னைக்கு தான் தெளிவா இருந்திருக்க. சும்மா இருக்கிறீங்களா? வளவள மச்சானுக்கு கல்யாணத்துக்கு ஆதரவா பேசினாலும் திட்டுறான், எதிர்ப்பா பேசினாலும் திட்டுறான். அவனுக்கு நாம எப்படி இருந்தா பிடிக்கும்? சகல, லக்ஷ்மிக்கு நம்மளை பிடிக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. தட்சிணாமூர்த்தி சாருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதான் இப்போ ரொம்ப முக்கியம். தட்சிணாமூர்த்தி சாரை தாஜா பண்றது தான் நம்ம கொள்கை, குறிக்கோள், லட்சியம் எல்லாமே. அந்த லட்சிய படத்தை நாம ஆரம்பிக்கணும். அதில் நாம தெளிவா இருக்கணும். புரியுதா? ஜில்லு, பசிக்குது. கொஞ்சம் இங்கே இருப்பா, வந்துடுறோம். சரிம்மா. சேர்ப்பீங்க விடு. அந்த காலிங் பெல் அடி. அடடே, வாங்கம்மா, வாங்க வாங்க, உள்ள வாங்க, வாங்க, வாமா, உட்காருங்க, உட்காருமா. வேலு, வேலு, ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடு. சரியா? சீக்கிரம் போ. என்னங்க, என்னங்க, என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க சம்பந்தியம்மா. வணக்கம் வாங்க சம்பந்தி. வாங்க, உட்காருங்க. ஏன் எழுந்திருக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும். நீங்க வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் கார் அனுப்பியிருப்பேன்ல. எதுக்கு ஆட்டோல வந்து கஷ்டப்படணும்? அதெல்லாம் கஷ்டமே இல்லைங்க, அப்படியே பழகி போயிடுச்சு எங்களுக்கு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற சந்தோஷத்துல 2 பேரும் ஒரு சுத்து பெருத்து போயிட்டோம். எங்க சக்தி, நிலா, திலீபன்லாம் காணோம். சக்தியும் திலீபனும் வேலைக்கு போயிருக்காங்க. நிலா காலேஜுக்கு போயிருக்கா. ஓஹோ, அப்போ பிள்ளைங்களை பார்க்க முடியாதா? ஏன் பார்க்க முடியாதுங்கிறீங்க? மத்தியானம் இங்கேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாயந்தரம் பிள்ளைங்க வந்தோன்னு பார்த்துட்டு போங்க. இல்லைங்க சம்பந்தி, வீட்டுல எல்லாம் அப்படியே போட்டபடியே வந்துட்டோம். நாங்க உடனே புறப்படணும். என்னங்க சம்பந்திமா, காலில் வெந்நீர் கொட்டின மாதிரி வந்த உடனே புறப்படணுன்றீங்க? நீங்க முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன். அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு பாக்குறேன், விட மாட்டீங்க போல இருக்க. நீங்க என்னைக்கு வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசுனீங்களோ அன்னைக்கே நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். அது ஞாபகத்துல இருந்தா நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பேன். நான் சொல்லுங்க. வாஸ்தவம் தாம்மா, உங்களை இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருந்த பாரம் முழுசா இறங்கிடுச்சு. ஆமா, திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்களே, ஏதாவது விசேஷமா? விசேஷம்னு ஒன்றும் பெருசா இல்லைங்க. நம்ம வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தா குலதெய்வத்துக்கு பூஜை போடுறது வழக்கம். சாமி கும்பிட்டுட்டு ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தானேம்மா. தாராளமா செய்யுங்க. எங்களுக்கும் அந்த பழக்கம்லாம் இருக்கு. இங்க வந்ததுனால அதெல்லாம் செய்ய முடியல. எங்களுக்கும் சேர்த்து நீங்களே பூஜை செஞ்சிருங்க. தாராளமா பண்ணிட்டா போச்சு. இந்த தடவை குலதெய்வ கோயிலுக்கு பூஜை போட போகும்போது சக்தி எங்க கூட வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். பூஜைக்கு நீங்க அனுப்பி வைப்பீங்களா?
சொல்றீங்க? அதையே சம்பந்தியமா இவ்வளவு தயங்கி தயங்கி சொல்றீங்க? சக்தி உங்க வீட்டு மருமக, அவளை நீங்க கூட்டிட்டு போறீங்க. அதுக்கே எங்க கிட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க? அனுப்பி வைங்கன்னா மறுபேச்சு பேசாம அனுப்பி வைக்க போறோம். என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவ எங்க வீட்டுக்கு மருமக. அது வரைக்கும் அவ உங்க வீட்டு பொண்ணு தானே. நான் அப்படி நினைக்கிற சம்பந்தியமா. நாம எப்ப தட்டை மாத்தணுமோ அந்த நிமிஷத்துல இருந்து அவ உங்க வீட்டு மருமக. கல்யாணங்கிறது என் பொண்ணை முறைப்படி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற முறை, அவ்வளவுதான். அது போதும் சம்மந்தி. நான் என்னைக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்ப நீங்க சக்தி அனுப்பி வச்சா போதும். தாராளமா. சக்தியை அனுப்புற கார்லயே நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நீங்க சக்தியை மட்டும் அனுப்பி வைங்க சம்மந்தி. மத்த ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பந்தி வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. காரை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லலையே. சம்மந்தி, நீங்க இப்படி வேடிக்கையா பேசி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். நானும் மத்தவங்கள மாதிரி சாதாரண மனுஷன் தானம்மா. என்ன கோவப்படுத்துற ஒரே மனுஷன் சிவனேசன் மட்டும்தான். திரும்ப திரும்ப நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாண விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த அயோக்கியம் சிவனேசன் மட்டும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது. இந்த கல்யாணத்துல அவனோட பங்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இதை நீங்க பிடிவாதம், முரட்டுத்தனம், முட்டாள்தனம் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. சம்மந்தி, நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களுக்கும் சிவனேசன் தம்பிக்கும் அப்படி என்ன பிரச்சனை? அவர் மேல ஏன் இந்த அளவுக்கு கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்கு சம்பந்தியமா? நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களை பத்தி நாம ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும்? விட்டுருங்க. சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க புறப்படுறோம். இருந்து சாப்பிட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. வள்ளி, சொல்லு வள்ளி. ஆமா, சாப்பிட்டு போலாமே. கல்யாணம் நல்லபடியா முடியட்டுங்க, அப்புறம் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. சக்தி கல்யாணத்துக்காக ஒரு கோயிலை பார்க்க போறேன். வாங்க, உங்களையும் அப்படியே இறக்கி விட்டு போறேன். வேண்டாங்க சம்மந்தி, நாங்க வந்த ஆட்டோ வாசல்ல தான் நிக்குது, அதிலே நாங்க போய்க்கிறோம். சரி, அப்போ கோயிலை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்களும் வந்து பாத்துருங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நாம அந்த கோயிலையே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க. வரேன் சம்மந்தி. வாங்க. வரேம்மா. ஆமா.
வரேன் சம்பந்தி வாங்கம்மா. வரேங்க வாங்க சம்பந்திமா வாங்க வரேங்க. நான் அனுப்பிட்டு ஆ, வந்துடுறேங்க. போயிட்டு வாங்க. இளங்கோ எங்கடா இருக்க? உடனே கிளம்பி வாடா. உன் கல்யாணத்துக்கு கோயிலை ஃபிக்ஸ் பண்ணல. வா. நீ பேசிருக்க கூடாது. தப்பு ஊமேல தான்டா இருக்கு. மாமா நான் அதுக்கு அப்பவே மன்னிப்பு கேட்டேன் மாமா. இவங்க தான் பேசிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அப்பவே நீ அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ அவங்க